வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன். சிபிஎல்லின் சிந்தனை களம், தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். நல்ல புத்தகங்கள் ஒரு சிறந்த நண்பனை போன்றவை. அவை நம் தன்மையை இனிமையாக்குவதோடு நம் சிந்தனையையும் விசாலமாக்கும். நல்ல புத்தகங்கள் ஒரு சிறந்த நண்பனை போன்றவை. அவை நம் தன்மையை இனிமையாக்குவதோடு நம் சிந்தனையையும் விசாலமாக்கும். இப்போ எக்ஸாம்லாம் நடந்துகிட்டு இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சு நம்முடைய பிள்ளைகள்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க, அவங்களெல்லாம் என்ன செய்ய வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு இந்த சிந்தனை தான் சொல்லணும்னு தோணுச்சு. ஃபோன் இருக்கு, லேப்டாப் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, தியேட்டர் இருக்கு, டிஜிட்டல் இருக்கு, எல்லாம் இருக்கு. பிள்ளைகள் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் இவற்றில் கொஞ்ச நேரம், தினமும் ஒரு 30 நிமிடங்கள் பிள்ளைகளுக்கு புத்தகம் படிப்பதற்கு அறிவுறுத்துங்கள். புத்தகம் படிப்பதற்கு அறிவுறுத்துங்கள். எந்த புத்தகமாக இருந்தாலும் பரவாயில்ல. குறிப்பா அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ற புத்தகங்களை படித்தால் மிக நல்லது. ஒரு திருக்குறளை கூட படிக்கலாம். அல்லது நிறைய பேருக்கு பைபிள் படிக்கணுமா படிங்க, பகவத்கீதை படிக்கணுமா படிங்க, திருக்குரான் படிக்கணுமா படிங்க, அல்லது அது சார்ந்த மற்ற புத்தகங்கள் இருக்கு. வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளக்கூடிய புத்தகங்களை படிங்க. அல்லது நல்ல அச்சீவர்ஸ், சாதனையாளர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிக்க வைங்க. அவருடைய வாழ்க்கையில் அவங்க எப்படிலாம் முன்னுக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வுகளை தூண்டக்கூடிய புத்தகங்களை படிக்க வைங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய புத்தகங்களை படிக்க வைக்கலாம். தவறே கிடையாது. அதே போல தினசரி பத்திரிகைகள், நாளிதழ்களை படிக்க வைங்க. அதில் வரக்கூடிய விஷயங்களை உங்கள் பிள்ளைகளோட சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன படிச்சாங்க அப்படிங்கறத, படிக்கிறத மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. அவங்க என்ன படிச்சாங்கிறத நாங்களும் உள்வாங்கி அவங்களோட கலந்து ஆலோசிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஆழமாக அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல அது தங்கும். அதுதான் உண்மையான பலன் தரும். நம்ம வெறும் பாடங்களை, ஹிஸ்டரி, சோசியல் சயின்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ் இதை மட்டும் படிக்க வச்சு பிள்ளைங்களை பயங்கரமா கரைச்சி குடிக்க வச்சிடறோம் இல்லையா? ஆனா இந்த பொதுவான நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன, அவற்றையும் படிக்க வைப்போம். திருமுருகாற்றுப்படை அப்படின்னு ஒரு பெரிய புத்தகம் இருக்கு, நூல் இருக்கு. அதெல்லாம் எத்தனை பேர் படிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. அதை படிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டா தமிழ்ல அவ்வளவு அழகா நல்லா சரளமா நிறைய விஷயங்களை பேசலாம். அதே போல நம்முடைய சிலப்பதிகாரத்தை நம்மளாம் அந்த பள்ளியில படிக்கும் பொழுது அதை பற்றி படிப்போமே தவிர, அதுல இருக்கிற ஒரு சில செய்யுள்கள்லாம் பார்ப்போமே தவிர, மற்ற நேரங்கள்ல அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம். ஒரு சமீபத்தில் ஒரு காமெடி நிகழ்ச்சி ஒன்று யூடியூப்ல பார்த்தேன். அகநானூறு புறநானூறுக்கு அந்த அந்த நிகழ்ச்சியை நடத்தினவங்க ஒரு இங்கிலீஷ்ல அருமையான பேர் வச்சாங்க. இன்சைடு 400 அவுட் சைடு 400 அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் இப்படி சொல்லியாவது அந்த நூல்களை எல்லாம் படிப்பதற்கு ஒரு உற்சாகப்படுத்தும். ஒரு வட இந்தியர் பேசுவது போல அந்த நிகழ்ச்சி நடத்தினவங்க பேசியிருப்பாங்க. இன்சைடு 400 அவுட் சைடு 400 அப்படின்னு சொல்லிட்டு, அகநானூறு புறநானூறு. இப்படி நகைச்சுவையா சொல்லும் பொழுதாவது அந்த உணர்வுகள், அந்த புத்தகத்தில், அந்த நூலில் இருக்கக்கூடிய உணர்வுகள்லாம் நம்ம உள்ளத்துல பதியும். ஆத்திச்சூடி இதனுடைய விஷயங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்துல பதியும். பாரதியாருடைய மென்மையான கவிதைகள், தீவிரமான கவிதைகள், முற்போக்கு சிந்தனைகள், பாரதிதாசன் அவர்களுடைய முற்போக்கு சிந்தனைகள், கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தமிழ் விளையாட்டுகள், கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய நூல்கள், கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய நூல்கள், இவற்றையெல்லாம் நாம் படிக்கும் பொழுது நம்ம அறியாமல் நம்முடைய உள்ளத்தில் ஒரு கிளர்ச்சி ஏற்படும். இவற்றையெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் இந்த வயதிலிருந்தே அனுபவிக்க பழக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக, நாளும் தெரிந்த பிள்ளைகளாக, நல்ல ஞானிகளாக வளர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். வெறும் பணம் சம்பாதிக்கக்கூடிய இயந்திரங்களாக இல்லாமல் பண்பாளர்களாக நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நல்ல புத்தகங்களை படிக்க வைக்க பழக்குவோம். நல்ல புத்தகங்கள் ஒரு சிறந்த நண்பனை போன்றவை. அவை நம்முடைய தன்மையை இனிமையாக்குவதோடு நம்முடைய சிந்தனையையும் விசாலமாக்கும் பொழுது நம்முடைய பயணமும் நன்றாக, மகிழ்ச்சியாக, அமைதியாக அமையும். வாழ்க மகிழ்வுடன். இதையே இன்னைக்கு ஒரு நல்ல டிப்ஸா உங்க பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். வாழ்க மகிழ்வுடன்.